தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அற்றென வகுத்த அருட்பெருஞ்சோதி பொருள் நிலை பொறுப்பியல் பொது வகை முதலிய அருளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி உறவினில் உறவும் உறவினில் பகையும் அரணுற வகுத்த அருட்பெருஞ்சோதி பகையினில் பகையும் பகையினில் உறவும் ஆகை உற வகுத்த அருட்பெருஞ்சோதி பாதியும் முழுதும் பதி செய்யும் அந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பெருஞ்சோதி துணையும் நிமித்தமும் துளங்கதினதுவும் அனைவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி உருவதின் உருவும் உருவினுள் உருவும் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சோதி அருவினில் அருவும் அருவதில் அருவும் அருளியல் அமைத்த அருட்பெருஞ்சோதி காரணமும் இடமும் கலை முதல் அனையும் ஓர் அறநிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைநிலை இன்பம். இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய், இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய், இறைவனை காணுகின்றேன். குறையின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய், மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாய் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய், இறைவனை காணுகின்றேன். அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் பொறி எனும் புலனைந்தில் பொங்கு தன்மாத்திரையாய் சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய், இறைவனை காணுகின்றேன். எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழைத்து ஓங்கி தன்னை வெவ்வேறாய் காட்டி பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள கங்குல் பகல் இரண்டின் காரண பொருளான இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய், இறைவனை காணுகின்றேன். ஆதிநிலை வெளியாய் அணுவுடைம்பூதமாகி
பேதித்த உயிர்களில் பிழையில்லா நெஞ்சமாய் ஆதிநிலை வெளியாய் அணு உடைம்பூதமாகி பேதித்த உயிர்களில் பிழையில்லா நெஞ்சமாய் வாதிக்க இடமின்றி வளரியல் பூக்கமதாய் நீதிக்கு நிலைக்களனாய் விளங்குகின்ற அந்த இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். உத்தம நண்பர்கள் உங்கட்கும் உரியது சித்தமெனும் உயிருக்குள் சிறப்பாய் விளங்குவது. உத்தம நண்பர்கள் உங்கட்கும் உரியது சித்தமெனும் உயிருக்குள் சிறப்பாய் விளங்குவது. முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது. முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது. இத்தனை சிறப்போடும் எல்லாருக்குள்ளும் நிறைந்த இத்தனை சிறப்போடும் எல்லாருக்குள்ளும் நிறைந்த இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய் மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாய் இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்ரியம், வாழ்க வேதாத்ரியம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருபுகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் காலை மாலை வணக்கங்கள். அதாவது மன அழுத்த மேலாண்மையில் மனவளக்கலையின் பங்கு என்ற தலைப்பை ஒட்டி நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். பொதுவாக அழுத்தம் என்றது பார்த்தீங்கன்னா 2 வகையில உண்டாக அதிக வாய்ப்பு உண்டு. ஒன்று உடம்புல இருக்கிற நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதனால சில உறுப்புகள் மீது அழுத்தம் ஏற்பட்டு நம் உடல்நிலை சரியில்லாமல் போக கூட வாய்ப்பு உண்டு. இரண்டாவது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், குடும்ப உறவு பிரச்சனைகள், அலுவலக பிரச்சனைகள், இதனால ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சல். இப்போ நம்ம மனவளக்கலையில பார்த்தீங்கன்னா இது அனைத்துக்குமே ஒன்று சேர்ந்து ஒரு 360 டிகிரிஸ் எல்லாத்தையும் பார்த்து நமக்கு சுவாமிஜி மகான் அவர்கள் எல்லா பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் பயிற்சியில இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் நீக்கிறதுக்கு ஆன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அக்குப்ரெஷர், 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், மகராசனம், அதுக்கப்புறம் கால் பயிற்சியில அந்த பாதங்கள்ல நம்ம அழுத்தம் தருவோம் இல்லைங்களா, அந்த கட்டை விரல்ல வச்சு. இப்போ அந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செய்யறப்ப ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த ஜீவகாந்த தடைகள் ஏதாவது இருந்தால் அதை நீக்கி சரி செய்து கொள்ளலாம். அதனால ஹார்மோன் சுரப்பிகள் எல்லாமே சீராக சுரக்க உதவுகிறது இந்த பயிற்சிகள் எல்லாமே. இப்போ நம்ம உடற்பயிற்சின்றது பொதுவாகவே அதுவும் ஒரு தவம் மாதிரி தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு உறுப்புகளோட நம்ம பேசிட்டே தான் அது பயிற்சியை செய்வோம். அப்படின்றப்ப அந்த நேரடி தொடர்பு சுலபமா கிடைக்குது. அதனால பலனும் நல்ல விரைவாகவும் கிடைக்குது, அதிகமாகவும் கிடைக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம மன அழுத்தத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தவ பயிற்சிகளை தாராளமா சொல்லலாம். ஏன்னா தவ பயிற்சியில நம்ம தவம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாடி சுத்தி எல்லாம் பண்றோம். நாடி சுத்தி செய்யறப்பவே நம்மளோட மன அலை சூழல் ஓரளவுக்கு குறையுது. அது குறைஞ்சி தவம் தொடர்ந்து செய்யறப்ப
ஒரு விழிப்பு நிலையிலே இருக்க அது பெரிதும் உதவுகிறது. விழிப்பு நிலையில இருக்கிறதால நம்மளோட எண்ணம், சொல், செயல் இது அனைத்தும் சீராக இருக்கிறது. 5 அளவு முறையும் கடைபிடிக்க இதெல்லாம் உதவுகிறது. ஸோ இது நம்ம மகான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தவம் குடுத்துருக்காங்க. ஆகினை, துரியம், துரியாதீதம் இல்லன்னா எந்த தவத்தை எடுத்தாலும் வந்து பலன் வந்து எண்ணற்ற பலன்கள் நம்ம அனுபவிக்கலாம். இப்போ இந்த தவத்தோட சேர்ந்து நம்ம அகத்தாய்வும் தொடர்ந்து செய்தோம்னு சொன்னா, நம்ம தேவையற்ற எண்ணங்கள், அ பிறர் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இதெல்லாமே வந்து நீக்கிக் கொள்ளலாம். இந்த எதிர்பார்ப்புகளை நம்ம நீக்கிக் கொண்டாலே வந்து ஓரளவுக்கு இந்த ஏமாற்றங்கள் குறையும். அதனால ஏற்படக்கூடிய ஒரு அ அ மன உளைச்சல நம்ம தவிர்த்துக்கலாம். அ ஆக மொத்தத்துல இது உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு இது அனைத்துமே வந்து ஒரு ஒன்று சேர்ந்த ஒரு இன்டகிரேட்டிவ் ஒரு சொல்யூஷன் தான் இது எல்லாத்துக்குமே. இப்போ இது வந்து விஞ்ஞானபூர்வமா பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு ஆய்வு கூட நடத்தியிருந்தாங்க. அதாவது நம்ம இதே இதே தலைப்புல நம்ம என்ன தலைப்புல பேசுறோமோ, இதே தலைப்புல. அதாவது அ பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு அ மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக இந்த மன அழுத்தம் எவ்வாறு அவங்களுக்கு குறைகிறதா? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வு செஞ்சிருந்தாங்க. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 20லேருந்து ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட பெண்களை தான் எடுத்துக்கொண்டாங்க. ஒரு சாம்பிள் சைஸா. ஒரு 30 பேர் எடுத்துக்கொண்டாங்க. அந்த 30 பேர்ல 2 குரூப்பா பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு 15, 15ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 செட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம பயிற்சிகள குடுத்தாங்க. இன்னொரு 15 செட் ஆஃப் பீப்பிள் அவங்களுக்கு எதுவும் தரல. அவங்க நார்மலான வாழ்க்கைய தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஸோ, இப்ப இந்த பயிற்சிகள்லாம் குடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த 30 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் அந்த கொஸ்டினர் அந்த பதிவ குடுத்து, அவங்க கிட்ட இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டாங்க. ஸோ, அந்த டீட்டெயில்ஸ்லேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அவங்களோட அழுத்தம் எப்படி இருக்கு? மன உளைச்சல் எப்படி இருக்கு? தூக்கம் தூக்கம் பிரச்சனை ஏதாவது இருக்கா? அவங்களோட தன்னம்பிக்கைலாம் எப்படி இருக்குன்ற அந்த மாரியான நெறைய ஃபேக்டர்ஸ் அதுலருந்து டெரைவ் பண்ணிப்பாங்க. அ ஸோ, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்காங்க இல்லையா? ஒரு 15 பேருக்கு. அவங்களுக்கு வந்து நம்மளோட உடற்பயிற்சி, தியானம், அகத்தாய்வு இதெல்லாம் தினமும் 1 மணி நேரம், வாரத்துக்கு 6 நாள், அத மாரி தொடர்ந்து 3 மாதத்துக்கு குடுத்துருக்காங்க. ஸோ 3 மாதத்துக்கு குடுத்ததுக்கு அப்புறம், அ மறுபடியும் இந்த அந்த ஹெல்த் கொஸ்டினர் குடுத்து, அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி, இது 2ம் அனலைஸ் பண்ணி என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, அ நம்ம பயிற்சிகள் எடுத்தவங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதாவது அழுத்தம், மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, டிப்ரஷன், தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க. அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமாவே நல்லா குறைஞ்சு, அவங்களால நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுதுன்றத ஒரு முடிவுக்கு அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த இந்த ஆய்வு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. ஆகையால நம்மளோட பயிற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே எண்ணற்ற பலன்கள் இருக்கு. இது மன அழுத்தம்னு மட்டும் சொல்லிட முடியாது. மன அழுத்தம்ன்றது வந்து ஒரு வகையான ஒரு பை ப்ராடக்ட் தான். நம்ம பலன்கள்ல ஒண்ணு அவ்வளவுதான். பட் சொல்ல முடியாத எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது. இந்த மாரி நெறைய ஆய்வுகளும் மேற்கொண்டிருக்காங்க. இதே மாரி அ சிறையில சிறைக்கு போய் பயிற்சி குடுத்து, அவங்க கிட்ட இருந்து அங்க ஒரு ஆய்வு நடத்தி, அங்கேயும் இந்த மாரி பதிவு செஞ்சிருக்காங்க. நம்மளோட பயிற்சிகளோட மேன்மைய குறித்து. ஸோ மகான் வந்து நமக்கு எல்லா பயிற்சியும் தொடர்ந்து குடுத்துருக்காங்க. இத வந்து நம்ம தினமும் அவங்க சொல்லிக் குடுத்திருக்கிற மாரி எல்லாத்தையும் கரெக்ட்டா சீரா செஞ்சோம்னா, நம்மளால ஒரு நல்ல அ ஒரு மேன்மையான வாழ்க்கைய நம்ம வாழலாம். மன அழுத்தத்தை கண்டிப்பாக தவிர்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். To check whether she had a heart attack. The problem is like she increases the heart pulse increases. She looks at the blood pressure and also immediately thinks that something happened to me. Let me go and check. So this happens often. At least once a month she goes to emergency, and they claim that there is no issues in the heart, but only the anxiety and stress causes this issue. When this continues for a couple of months, I noticed that she's suffering from this, and then started teaching relaxation. Physically, she is fit because she bikes all the way 8 miles
each way to the office. Physically she's fit, but mentally a lot of challenges. So after teaching relaxation, she spent only 15 minutes on the first day, and she was watching the Fitbit, whether how is their heart rate, whether it increases or decreases. Immediately she feels the result and started continuing this almost every day on relaxation alone just before going to bed, which gives a huge change in her life. So the project even continues for another 6 months with a lot of pressure from the customer, but she never go to emergency after that. So that really proves that it helps the people who are under huge stress, either in the office environment or at the family place. And it definitely, I would say, it recovers from the heart attack, and she comes to a normal life. And another example, one of my colleague who is very young, but he could not get proper sleep. We call this insomnia. This happened often for him. One other reason is he did not get married on time, basically around 32 or something. But there are a lot of stress on his thought process, and he struggled a lot. And after learning simplified Kayakalpa Yoga on 14 pressure, acupressure, he felt that changed his entire life. Like he practices, in fact, more than 10 to 15 minutes. He go deep on each pressure points, and then he felt that that really recovers from his sleeping trouble. Like insomnia is completely removed, and he continues even today, and the health is improved a lot. So basically, the physical exercise helps a lot, for sure, from Manavalakkalai to reduce the stress. And second thing is with respect to meditation. In meditation, many times we can do a short meditation like Shanti meditation. Even in my projects, like several pressure during the work hours. So often I do Shanti meditation for 10 to 15 minutes. Within 10 minutes to 15 minutes, we could reduce the stress. We can really feel that. And the meetings were all very smooth when we do this and then conduct or after the meetings. It really helps a lot. So one of my friend who also master, who is in California, he called us Kamaraj. He's really good, and he's a student basically, but he learns Vedatriyam so deep. He often calls us, we need to do introspection at least 1 minute, which looks really odd. We usually do introspection after the meditation, but he always claims that if you do introspection just for 1 minute for every 10 minutes, which means that it looks like too much, but practically I tried few days. It really helps in terms of constant awareness. Basically, we are in constant focus, and we will never come into or trapped into any other stress in the practical life. And we are doing regular introspections after the meditation, and also hearing thoughts for the day, which also really helps to reduce the stress. And other good thing in Manavalakkalai is blessings. What we do is whenever we bless a person, whether we are under emotions or we are trying to
subside, if you try to bless them, others, the family members, start practicing the same thing, like a copycat, though they are not in sky fully. So really, I enjoyed when we started, when initially first 3 years of practicing sky, it was like a completely change in my life. And often my family members do a royal salute to Maharishi, saying that it's completely changing the life, and it helps reducing any. There are positive emotions and unpleasant emotions, but still unpleasant emotions are all reduced by blessings. And in our introspections also, we have like clarity, boldness, humble, kindness, like different thoughts that we share makes the people follow their explanations and then reduce their stress. And if you look at emotions, there are several emotions that we can explain. The causes of emotions are like emotions comes in a way of clear thinking. We need to prevent it, otherwise we could not have a clear thoughts. And it also prevents learning. And every emotion has many stages, like it starts from very, very small irritation, and then it goes to a higher range. So we need to prevent that by doing like tolerance, adjustment, sacrifice that we often hear in Vedatriyam, which will help us to make the family harmony. And also we keep on blessing like enemies or miscreants, if any, so that when we keep even blessing the enemies, there are a lot of improvements in our life. And there are several things that we always, every day, in and out, we learn from Vedatriyam are like no command, no comment, no demand. These phrases really make you think that we cannot control anybody, we cannot change anybody, but only option is to change ourselves, which will be the root cause for the family harmony. Yeah, we learned a lot of things like neutralization of anger, eradication of worries. All of them needs to be followed, and similar to the stress management also needs to be learned and practiced in our normal day life. These are the thoughts for a day. Be blessed by the divine. Thank you, Ayya. By the grace of divine power, Arulnidhi, Sivakumar Palani Muthu Ayya and his family may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. Interested person, please share your thoughts.